இந்த இந்திய நாட்டினுடைய பிரதம அமைச்சராக வந்த நேரத்தில் இதுவரையிலும் 14 லட்சம் கோடியே 83,000 ரூபாய் தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறார்கள். எப்படியெல்லாம் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ரோடு மூலம், ரயில்வே ஸ்டேஷன் மூலம், விமானம் மூலம், 4 வழி சாலைகள் மூலம், ஜல்ஜீவன் குடிநீர் வசதி மூலம் எல்லாமே மத்திய அரசு செய்கிறது. எல்லா ரேஷன் கடைகளிலும் ரேஷன் பொருட்கள் இனமாக மத்திய அரசு ஃப்ரீயாக தருகிறது. ஆனால் இன்னைக்கு திமுக அரசு அதை ஸ்டிக்கர் ஒட்டி முதலமைச்சர் கொடுத்ததாக நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடலூர் விழுப்புரமில் இருந்து 46 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் எலக்ட்ரிபிகேஷன் பண்றதுக்கு 46 கோடி ரூபாய் மத்திய அரசு தந்திருக்கிறார். 4 வழி சாலைகளை பொறுத்த மட்டிலும் புதுச்சேரியிலிருந்து பூண்டியாங்குப்பம் வரையிலும் 36 கிலோமீட்டர் 4 வழி சாலைகளை 1296 கோடி ரூபாய்க்கு, புதுச்சேரியிலிருந்து பூண்டியாங்குப்பம் வரைக்கும் 1296 கோடி ரூபாய் கொடுத்தது மத்திய அரசு. மாநில அரசுக்கு அது தெரியவில்லை. என்ன செய்தார் என்று கேட்கிறார். விக்கிரவாண்டியிலிருந்து சேத்தியாத்தூப்பு வர வரைக்கும் 66 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4 வழி சாலை, புதிய சாலையை போடுவதற்கு 1259 கோடி ரூபாய் 1259 கோடி ரூபாய். கடலூர், சிதம்பரம், சீர்காழி, காரைக்கால் வழியாக விழுப்புரம், நாகப்பட்டினத்துக்கு 180 கிலோமீட்டருக்கு 4 வழி சாலை அமைப்பதற்கு 1200 கோடி ரூபாய். இதெல்லாம் மத்திய அரசு கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு? எதுவுமே தரல அப்படிங்கிறார். அவ்வளவு ஒரு மோசமான நிலைமை. இந்த பகுதியிலே மக்காச்சோளம், நிலக்கடலை ஆதரவு விலைக்கு 60% ஆதரவு விலையை உயர்த்தி கொடுப்பது மத்திய அரசு. யாருக்கு லாபம்? மத்திய அரசுக்கு லாபம். ஆனால் விவசாயிகளின் தோழன், நான் டெல்டா காரன் என்று சொல்லி பச்சை துண்டை தோளிலே போட்டுக்கொண்டு மட்டும் இருந்தால் மட்டும் போதுமா? இன்னைக்கு விவசாயிகளின் நிலைமை என்ன? இன்னைக்கு 6300 ஹெக்டேர் நிலம் தஞ்சாவூரில் இன்னைக்கு தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. இப்படி ஒரு ஆட்சி நமக்கு தேவை என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.